இது நம்ம திருத்துறைப்பூண்டி ஜிஹெச் ஜிஹெச்சோட நிலையை தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். இந்த ஜிஹெச் பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் வந்து காலையிலே கால் கடுக்க நிற்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னு கேட்டால் அவங்க உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் வர்றாங்க. அப்படி வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அதாவது இந்த டோக்கன் போடுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு வந்தோடனே ஓபி சீட் வாங்குவாங்கள்ல, அந்த ஓபி சீட் வாங்கக்கூடிய இடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா, ஆள் பற்றாக்குறை இருக்கிறனால அவங்க சிரமப்பட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க. அதை விட முக்கியமாக நிறைய பேர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னென்னா, இங்கே வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குது. அது வந்து டாக்டர்ஸும் பற்றாக்குறையில் தான் இருக்காங்க. அதை விட அங்கே இருக்கக்கூடிய சராசரி வேலை செய்யக்கூடியவங்களும் பற்றாக்குறையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக ஒரு பில்டிங் கட்டிட்டாங்க. அந்த பில்டிங்க்கு இன்னும் சேஞ்ச் பண்ணல. அதுவும் வந்து ரொம்ப சிரமத்தில் தான் மக்கள் வந்து தவிச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இது வந்து பழைய பில்டிங், பழைய கால பில்டிங் உங்களுக்கு தெரியும். எப்போவுமே மழை தண்ணியெல்லாம் ஒழுகும். மழை நேரத்தில் இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து மழை நேரத்தில் ஒழுகக்கூடிய பில்டிங் தான் இது. அப்படி உள்ள பில்டிங். அதோட மக்கள் வந்து இங்கே இது சிரமப்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து மருத்துவர்கள் பற்றாக்குறையும், இங்கே இருக்கக்கூடிய சராசரியான ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் இங்கே வந்து பற்றாக்குறையில் தான் இருக்காங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே மக்கள் வந்து ரொம்ப நேரம் அதை வந்து தேம்பி நிற்கிறாங்க. ரொம்ப சிரமப்பட்டு நிற்கிறாங்க. இங்கே வரக்கூடியவங்க வந்து தன்னிட்ட காசு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் இங்கே வர்றாங்க. அப்படி வர்றவங்களுக்கு அரசு வந்து எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கான வேலைகளை செஞ்சு வைக்காதனால மக்கள் பாருங்கள் எவ்வளோ நேரம் இப்போ அடிக்கக்கூடிய வெயில் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ ஒரு காட்டமான வெயிலாக இருக்குன்னு. இந்த வெயிலில் இந்த வயசானவங்க, குழந்தைங்களோட வச்சு நிற்கிறவங்களும், பெண்கள் எல்லாருமே சரி, எல்லாருமே அதில் முடியாதவங்க தான் வச்சுங்களேன். இங்கே வரக்கூடியவங்க எல்லாருமே முடியலை அப்படிங்கிறதுலாம் வர்றாங்க. அப்படிப்பட்டவங்க நின்று கஷ்டப்பட்டு போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமான விஷயம். இதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். சொகுசாக ஏசி காரில் போயிட்டு ஏசி ரூமில் இருக்கவங்களுக்கு புரியாது. அதனால் வந்து இது பண்ண வேண்டியதில்லை. அதை போலவே இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மிஷின் இருக்குல்ல, அதாவது வந்து பிரிண்ட் போடுவாங்கல்ல மிஷின், அதாவது வந்து ஃபஸ்ட்டு நேமெல்லாம் பதிவு பண்ணுறதுக்கு ஓபி சீட்டு போடுற இடத்துல அந்த நேம் பதிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மிஷின். இந்த மிஷினும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணாதனால கையாலேயே எழுதி சீட்டு கொடுக்குறாங்க. அதனால் இன்னமும் கொஞ்சம் நேரமும் தாமதமாகுது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட்டில் நிறைய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதை வந்து சரிவர பராமரிக்காதனால இவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஏன்னு கேட்டால் இப்படி அப்படி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா உடனே அதை சரி பண்ணுறதுக்கான வசதிகளை செய்யணும். அதே ஃபேன் ஓடல டாக்டர் ரூம்லனா இப்படி விட்டுருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு தெரியும் ஃபேன் ஓடல டாக்டர் ரூம்லனா உடனே அடுத்த நிமிஷமே பதறி அடிச்சு யாராச்சும் கொஞ்சம் உடனே ரெடி பண்ணி அதை கிளியர் பண்ணிடுவாங்க. ஆனால் மக்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க உட்காரதுக்கான வசதியான ஒரு சேர் வசதி இத்தனோண்டு போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு எவ்வளோ சின்ன சேர், ஒரு 3 பேர் ஒரு 4 பேர் உட்கார சேர் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த சேர் மட்டும் இது போதுமா பாருங்க. எத்தனை பேர் இதில் காலில் அடிப்பட்டவங்க, கால் வலி உள்ளவங்க, மூட்டு வலி உள்ளவங்க, அது வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களே அதிகமாக பார்த்தீங்கன்னா மூட்டு வலினால தான் இந்த ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க. அதுவும் வயது முதிர்ந்தவர்களும் நிறைய பேர் வருவாங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு இது எவ்வளோ ஒரு சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறோம். இதை வந்து பார்த்துட்டு ஐயோ ஆமாம்மாங்க கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லாமல், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், வீடியோ பண்ணுறோம். வாய் வலிக்க கத்தி கத்தி பேசி ஒவ்வொரு இடத்துலையும் போய் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தவங்க திட்டி ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்தையும் போய் வீடியோ எடுத்து போடுறோம்னா, எதுக்காக இவ்வளோ எதிர்ப்பை சம்பாதிச்சு நம்ம வீடியோ போடுறோம்னா, மக்களுக்கு ஏதாச்சும் பயனளிக்கணும்னு தான். வேடிக்கை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த பாருங்கள் சாக்கடை பாருங்கள் எப்படி ஒழுங்குது உங்களுக்கு தெரியும். இந்த சாக்கடை வந்து எவ்வளோ கழிவு, அதாவது மருத்துவமனைக்கு வர்றதே எதுக்காகனா உடல்களை சரி செஞ்சுட்டு போகிறது தான். இங்கே வந்தாலே வியாதிகள் புதுசு புதுசாக தொத்திக்கும் போல தெரியுது. அந்த அளவுக்கு மோசமாக அங்கே இங்கே ஒரே சாக்கடை ஓட்டம். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம மக்களையும் ஒன்றும் குறை சொல்கிறது இல்லை. மக்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே வர்ற இடத்துலலாம் வெத்தலை பாக்கு துப்பி வைக்கிறாங்க. இன்றைக்கி மட்டும் வெத்தலை பாக்கு எச்சி எங்கேயும் கண்ணில் படலை. ஆனால் மற்ற தினங்களில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாடிப்படி எடுக்கு, அந்த ஜன்னல் வழியாக எங்கே பார்த்தாலும் வெத்தலை துப்பி வச்சுருப்பாங்க. இதை மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. அதையும் மக்களும் திருத்திக்கணும். இதை போல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுதுனாக்கா இதுலேருந்து எவ்வளோ நோய் தொற்று உருவாகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு காலகட்டத்தில் நோய் தொற்றுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. காரணமே இல்லாமல் நோய் தொற்று அதிகமாகிட்டு இருக்கு. அதையும் மீறி இதை மாதிரியான விஷயங்கள் இந்த பாருங்க, இது வந்து டெலிவரி ஆனாங்கல்ல அவங்க இருக்கக்கூடிய இடம். இந்த இடம் அந்த ஜன்னல் வழியாக ஒருத்தர் வந்து இப்போ டீயோ ஏதோ கொடுத்துட்டு போனாரு பாருங்க. அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே புதுசாக டெலிவரி ஆனவங்க. அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த சாக்கடை ஓடுது. இந்த சாக்கடை பாருங்கள் பராமரிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக இருக்குல்ல. இப்படி தான் இருக்குது. இப்படி இருந்தால் எவ்வளோ சீக்கிரம் நோய் தொற்று பரவும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான என்ன பண்ணுங்க, உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இது போலவே நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். எல்லா வீடியோவுமே ஒரு சிறப்பான ஒரு தீர்வு கொடுத்துருக்கு. மக்கள் மத்தியில் அதை எடுத்து கொண்டு வச்சோம்னா, அது மக்கள் வந்து பேச பேச ஒவ்வொரு இடத்துக்காக அது மூவ் ஆகி யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தகவல் சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சரி செஞ்சுருவாங்க. நிறைய அரசு அதிகாரிகள் வேலை செய்யறதுக்கு சரியாக இருக்காங்க. இருந்தபோதும் அவங்களுக்கு அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுல நம்ம மக்களும் தாமதமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியெல்லாம் கிடக்காது. பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமாக இருக்கு பாருங்க. இது வந்து டெலிவரி ஆகக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில், அதாவது டெலிவரி ஆனவங்களாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கழிவுநீர் சாக்கடை இருக்குது.
அந்த இடத்துல இருந்து தான் அவங்க தண்ணி பாத்திரம் சுத்தம் பண்ணுறதுக்காக உள்ள இடம் அது. அதில் பைப்பை திறந்து அவங்க தண்ணி பிடிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அதை விட முக்கியமாக அந்த பக்கத்தில் இருக்க லெட்டின் பாருங்க, அங்கங்க நாய் பிரச்சனை ஓவராகவே இருந்துட்டு இருக்கு. இந்த இதுல லெட்டின்ல பெண்கள் கழிவறை, பெண்கள் ஆண்கள் ஆண்கள் தான், ஆண்கள் கழிவறை அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நாய் படுத்து கிடக்கு பாருங்க. இதுக்குள்ள ஒரு மனுஷன் துணிச்சலா வந்தா பை சான்ஸ் அந்த நாய் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியாது, எப்போ கடிக்குங்கிறது தெரியாது. கடிச்சு கடிச்சு வச்சுச்சுன்னா அந்த மனுஷனோட நிலை என்ன, பக்கத்துலேயே ஆஸ்பத்திரி, உடனே ஊசி போடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள். அதை மாதிரி தான் ஆயிடுச்சு. எல்லாமே மோசமான நிலையில தான் இருக்குது. எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்கள் அங்கங்கே வந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அரசு ஆஸ்பத்திரியை நம்பி தான் நிறைய மக்கள் இருக்காங்க. அளவுக்கு அதிகமாக இன்றைக்கி செலவு பண்ணக்கூடிய வகையில் எந்த மக்களும் இல்லை. அவ்வளோ வருமானம் இப்போ யாருக்குமே இல்லை. அது கொரோனா பாதிப்புக்கு பிறகு நிறையா பிஸ்னஸ் போய் எல்லாருமே பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, எல்லாருமே வந்து லாக் ஆகி நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் எந்த பணமும் இல்லை. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இதை சரி செய்ய வேண்டிய அதிகாரிகள் ஏன் அப்படி அலட்சியமாக இருக்காங்க, மெத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறது புரியலை. என்னோட வந்து மனசு கஷ்டத்தினால தான் என்ன பண்ணுறேன், இப்படியாப்பட்ட வீடியோ போடுறேன். இதை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த பாருங்கள், இந்த புது பில்டிங் கட்டி இருக்குது, கட்டி ரொம்ப நாளாச்சு. எதனால இதில் ஷிஃப்ட் பண்ணாமல் இருக்காங்கங்கிறதில்ல. அதுக்கான டேட் எதுவும் அறிவிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் தெரியல. இந்த புது பில்டிங் சூப்பராகவே கட்டியிருக்காங்க. ஆனால் எப்போ திறப்பாங்கங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு.